சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். பரலோக கருவூலம் திறக்கப்பட்டுள்ளது. ஜீவக்குரல் ப்ரோக்ராம் நம்பர் 585. The treasury of heaven is open. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். யூதர்களை பொறுத்த மட்டில் போஜனம்னா சாப்பாடு கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேர் அரிஸ்டோ கிரீக்கில், டிப்பனான் டின்னர், சிம்பிள் டின்னர், பட் இட் வில் பி ஃபார் 1 hour ஆர் மோர் தென் 1 hour. சாப்பாடுனாலே ஐக்கியம். காலையிலேருந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் டின்னருக்கு எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடணும். That's a rule. People of Israel, dinner means fellowship. அதான் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான்னா என்ன மெனுன்னு கேட்காதுங்க. வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்காதுங்க. என்ன கேட்கணும்? ஐக்கியம். அவங்க சாப்பிட்றத விட பேசிக்கிட்டு இருக்க தான் அதிகம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அறை வீட்டுக்குள் பிரவேசித்த பிதாவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை சொல்கிறேன். உங்கள் முகத்தை பார்க்க விரும்புகிறேன், உங்கள் குரலை கேட்க விரும்புகிறேன். சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 2 verse 14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றுகளின் வெடிப்புகளில் வசிக்கும் என் வெண்புறாவே. அவர் நம்ம என்ன சொல்கிறாரு? வெண்புறா. அமெரிக்காவில் போனால் எல்லாருமே டார்லிங், ஹனி இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம டார்லிங் சொல்ல மாட்டோம், ஹனின்னு சொல்ல மாட்டோம். ஏடி இங்கே வா. அங்கே அப்படி இல்லை, எல்லாம் வித்தியாசம். குன்றுகளின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, உன் முகத்தை எனக்கு காட்டுவாயா? நான் கேட்க உன் குரலை ஒலித்திடுவாயா? இனிது உன் குரல், எளிது உன் வதனம். இனிது உன் குரல், எளிது உன் வதனம். இதுவரைக்கும் நம்ம அவரோட ஐக்கியம் பண்ணோம். இப்போ அவர் நம்மளோட டின்னர் சாப்பிட ஐக்கியப்பட பரலோகத்துக்கு அழைக்கிறாரு. சரி, சில வசனங்களை பார்ப்போம். உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்களை அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மையின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். கருவூலமாகிய வானத்தை, வானம் திறந்தாதான் ட்ரெஷர் எல்லாம் இருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா வானம் திறந்துருக்குன்னு பார்க்கல நீங்கள். சரி, வானம் எப்பொழுது அடைக்கப்பட்டது? வானம் எப்பொழுது திறந்தது? என்ன நடந்தது? இந்த 3க்கும் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது எண்ணிறந்த காரியங்கள் நடந்தன. அதில் ஒன்று வானம் அடைக்கப்பட்டது. உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும்.
தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாயிடுச்சு. ஆதாம் பாவம் செய்ததுக்கு முன்பு தேவன் அங்கிருந்து இறங்கி வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு நட போட்டார். அதுக்கப்புறம் இவன் பாவம் செய்து அந்த விளக்கப்பட்ட கனியை புசிச்சோன்னு என்ன செய்யிட்டாரு, ஒரு கேட்டன் வைக்கல, வெண்கல கேட்டன் வச்சுட்டாரியா. வெண்கல வானம், செப்பரேஷன். வெண்கலத்தை உடைச்சிட்டு போக முடியுமா? போக முடியாது. அப்போது தேவனாகிய நம்மை படைத்த எல்சதாய் அவர் வசிக்கும் தலத்திற்கும் நாம் வசிக்கும் தலத்துக்கும் மத்தியில் என்னது? வெண்கல வானம். உன் வானம் வெண்கலமாயிற்று. அப்போ வெண்கலமானதுனால திறக்கல. பூமி இரும்பாயிடுச்சு. பூமி மண்ணாக இருந்தால் தானே நல்லா விளையும். இரும்பு ஆனதுனால விலைகளெல்லாம் ஏறிட்டு போகுது. அப்போ தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே வானத்தை கிழிச்சு இறங்கி வாங்க ஐயா, ஏன் வெண்கலமாக வச்சுருக்கீங்க, வானத்தை கிழிச்சு வாங்க அப்படின்னு ப்ரே பண்ணாங்க. வானத்தை கிழிச்சு வரணுமானா வந்தவர் தான் ஜீவனை கொடுக்கணும். ஏன்? ஆதாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிசாசு கொடுத்துட்டான். பிசாசிட்ட இருந்த அதிகாரத்தை வாங்கணுமானா மனுஷன்தான் வந்து வாங்கணும். படைக்கப்பட்ட பிசாசினிடத்தில் தேவன் வந்து வாங்கினா அது மேட்ச் கிடையாது. ஒரு ரெஸ்லர் 5 வயது குழந்தைய அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அவரும் ஒரு மனிதனாக வந்து மனிதன் இழந்த அதிகாரத்தை தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை கிரயமாக கொடுத்து அதை விலைக்கு வாங்கணும், மீட்கணும். ஏசாயா 64:2. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி, வானத்தை வெண்கல வானத்தை கிழித்து இறங்கி வாங்க அப்படின்னா எப்பவுமே 2 பேர் சாட்சி தான் உண்மையாக வரும். 144 சங்கீதம் 5 கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். ஆண்டவரே உம் வான்வெளியை வளைத்து இறங்கி வாரும் ஐயா. ஆதாம் செய்த பாவத்தினால் வானம் வெண்கலமாயிட்டு, ஏசாயா வானத்தை கிழிச்சிட்டு இறங்கி வாங்கன்னா சங்கீதக்காரன் வானத்தை அந்த வெண்கல வானத்தை வளைச்சிட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அப்போ வந்தார் ஐயா, பாவம் போக்க வந்தார் ஐயா, ஏசப்பா வந்தார் ஐயா. அவர் வந்த பொழுது என்ன நடந்தது? மத்தேயு 3:16. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் தூய ஆவியானவர் புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். வெண்கல வானத்தை கிழிச்சு வானுங்கன்னு 2 பேர் சொன்னாங்க. வந்துட்டார். சொன்னாலே வந்துடுவார் ஐயா அவர். நம்ம தான் சொல்லிட்டு போக மாட்டோம். இந்த வானம் திறந்தது இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது. அதுக்கப்புறம் வானம் அடைக்கப்படவே இல்லை. ஏன்னா அவர் சிலுவையில் அறைஞ்ச உடனே ஆதாம் செய்த பாவத்திற்கு கிரயம் செலுத்தி விட்டார். அதனால் கிழிந்த வானம், வளைந்த வானம் அப்படியே தான் இருக்கு. சரியா? அதனால் இப்போ திறந்திருக்க வானத்தை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். நன்மையின் பொக்கிஷம். செத்த பிறகு வானத்துக்கு போகிறது தேவதூதன் வந்து கூப்பிட்டு போவான். அப்போ போகிறதில்ல. நம்மெல்லாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அவர் அதெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்காரு. எதுக்கு? அவர் வர்றதுக்கு இல்லை, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த மத்தேயு 3:16 மற்ற எழுத்தாளர்கள் மார்க்கு 1 லூக்கா 3 21 யோவான் 1 51 4 எழுத்தாளர்களும் வானம் கிழிந்ததை எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வானத்தின் வாசலானார். ஜான் 10:9 சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிப்பை கண்டடைவான். அந்த வாசல் வழியாக போகணும்.
அவர் சரீரமாகிய வாசல் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. வானம் கிழிக்கப்பட்டது, அவர் சரீரமும் கிழிக்கப்பட்டது. சரீரம் ஒரு திரைச்சீலை, கேர்டன், அதை விலக்கிட்டு போகணும். நம்ம செத்த பிறதான் பரலோகம் போகல, இப்போமே போகணும் அப்படின்னு. ஆனால் யாரும் சொல்லித்தரல எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் வானத்தை விசிட் பண்ணியிருக்காங்க. ஏனோக்கு உள்ளே போயிட்டார், எலியா போயிட்டார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு சில வேளைகளில் வானம் திறந்தது, பிறகு மூடிடுச்சு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புளுக்கு. எசேக்கியேல் சாப்டர் 1 verse 1. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டேன். யாருக்கு? எசேக்கியேலுக்கு வானம் திறக்கப்பட்டது. விஷன் போய் பார்த்தா, விஷன் முடித்த உடனே வானம் அடைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு வானம் திறந்த வானம் திறந்தே இருக்குது. அதனால தான் நம்ம போகலாம். ஸ்தேவான் கல்லறியப்பட்டான். அப்பொழுது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 7:56. இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். வானம் திறந்திருக்கிறதை கண்டால் மனுஷகுமாரனை காண்பீர்கள். வானம் திறந்திருக்கிறதை கண்டால் மனுஷகுமாரனை காண்பீர்கள். மனுஷகுமாரன் நமக்காக சிலுவையில் அரைஞ்சவரை பார்க்கறது என்ன பெரிய சிலாக்கியம். கர்த்தருக்குள்ளான் அப்போஸ்தலனாகிய பவுல், ரெவலேஷன் சாப்டர் 4 verse 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இந்த வாசல் திறந்த வாசல் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள். வாசல் எதுக்கு இருக்கு? திறந்த வாசல் எதுக்கு இருக்கு? நம்ம உள்ள போகிறது தான். குவாலிஃபிகேஷன், டிசைர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். முதலாவது ஒரு ஆசை வேணும். பைபிளில் சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்கணுங்கிறதுல வாசிக்கணும். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் 3:5. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாவது கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு அவர்களை நோக்கி பார்த்தான்னு எழுதினா கரெக்டாக வரும். அவர்களை நோக்கி பார்க்கணும். எதை நோக்கி பார்க்கணும்? பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அதை பார்க்கணுன்னு ஆசை வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னது? ஆசையும் எதிர்பார்க்கும். ஆசைன்னா சாதாரண ஆசை இல்லை. கிடைச்சா கிடைக்கிது, இல்லைன்னா போகுது, அப்படி ஆசை இல்லை. கிடைச்சே ஆகணும். மார்த்தாள், மரியாள் 2 பேரும். மார்த்தாள் ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு வறுவல், ஒரு சாம்பார், ரசம், மோர், மெனு போட்டு நிறைய காரியங்கள் செய்கிறார். இயேசு கிறிஸ்து விருந்தாளியாக வந்திருக்கார். இவன் அம்மிய தட்டுறா, அப்படி சத்தம் போட்டு, நான் பாரு நீ பாட்டில் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு பொறுத்து பார்த்தா கோபம் கொப்பளிச்சிருச்சு. எந்திரிச்சு வந்து ஆண்டவர்கிட்ட கெஸ்ட்டுகிட்டே சொல்லிட்டான், என்னையா நீங்கள் கெஸ்ட்டு வந்து உட்காந்துட்டு என் தங்கச்சி பேசிக்கிட்டே உட்காந்துருக்கா, நீங்களும் கேட்டிருக்கேன். இயேசு என்ன சொன்னார்? தேவையானது ரசம், மோர், துவையல், ஊறுகாய், அதெல்லாம் நீ செய்கிறாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல. தேவையானது ஒன்றே, ஃபோக்கஸ் அண்ட் சிங்குலாரிட்டி. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:2 சொல்கிறான் பாரு. அவன் பெரிய ஸ்காலர். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஸ்காலர், கமாலியல்கிட்ட படித்தவன். அவன் என்ன சொல்கிறான்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவரையே அன்றி, ஏகாரம், உயர்வு, சிறப்பு, உண்மை, அவரையே அன்றி, சிலுவையே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க ஐ ஹவ் டிசைடட், தீர்மானித்திருக்கிறேன். ஃபோக்கஸ் அண்ட் சிங்குலாரிட்டி ஆஃப் பர்பஸ். அடுத்தது அன்குவென்ச்சபிள் தஸ்ட். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல.
தேவனே என் ஆத்மா உண்மை நோக்கி கதறுகள். மங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? தண்ணி கொஞ்சம் கலங்கி இருந்தாலும் எவ்வளவு தாகமாக இருந்தாலும் குடிக்காது. அது மாதிரி தெளிந்த நீர், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய நீர். அதுக்கப்புறம் அன்கொன்ச்சபிள் தர்ஸ்ட், ஜாய் அண்ட் பிரேக் த்ரூ. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். யா லதா, கேன் யூ கம்? வாட் யூ சா, யூ டெல் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் வீக் வந்து பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஹெவன் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நீ வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. தூதர்களை பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன், தூதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் அடிக்கடி தூதர்களோட இது மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கனால தூதர்கள் வந்து எனக்கு நிறைய காரியங்கள் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அது வந்து கண்ணில் நான் பார்க்கணும் 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 அப்படி நினச்சிட்டே போனேன் பாஸ்டர் வீட்டுக்கு. எனக்கு அப்படியே நான் தானா இதெல்லாம் பார்க்குறேன், ஏசப்பா எனக்கு வந்து இந்த பாக்கியத்தை கொடுத்தாங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் பார்க்குறதே தான் பாஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போன உடனே ஸ்டார்ஸாக இருந்துச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் போன பாஸ்டர் சொன்னாங்க, நீ ஏஞ்சல்களை பார்க்கணுன்னு கேளு, நீ என்ன கேட்குற அதை தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நான் என்ன கேட்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா பாஸ்டர் சொல்லி தரல, அதனால் நான் வந்து பாஸ்டர் என்ன கேட்க அப்படின்னு கேட்டேன்னா ஏஞ்சல்கள் பார்க்கணுன்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்பா அப்படி ஏஞ்சல்கள் வந்து இந்த என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இந்த கையை வந்து அப்படியே எனக்கு அப்படியே நீட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ தான் என் கையை பிடிச்சிக்கணும், நீ வந்து பிடி அப்படின்னாங்க. நான் அப்படியே இந்த கையை நீட்ட அவங்க அவ்வளோ அழகாக, நான் வந்து இது வரைக்கும் யாரையும் அப்படி பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. என் கையை அப்படியே பிடிச்சிட்டாங்க இந்த கையை. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஏஞ்சல்ஸ் வராங்க பாரு அப்படின்னாங்க. நான் இவங்களே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆச்சரியமாக. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்தவங்கள எனக்கு பார்க்க தோணலை, அவங்கள அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன். பாஸ்டர் கேளுங்கிறாங்க, ஆனால் ஏஞ்சல்ஸ் இப்படி தான் இருப்பாங்களா, நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருந்தவங்களும் எனக்கு பார்க்க முடியல. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, சரி நீ அப்படியே பாரு, நீ வந்து இப்போ வந்து கர்த்தர் வந்து உனக்கு வந்து அப்படியே புல் காட்டுறாங்க பாரு அப்படின்னாங்க. நான் அப்படியே விஷயங்கள் அப்படி பார்க்குறேன், எனக்கு வந்து அப்படியே பச்சை புல், நான் இது வரைக்கும் கேரளாவிலலாம் கூட அப்படியே புல் பசு பசுன்னு இருக்கான அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த புல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படி அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, அங்கே பாரு அங்கே மீனெல்லாம் இருக்குது பாரு அப்படின்னாங்க. அப்போ நான் என்னோட விஷயங்கள் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த புல் மேட் வந்து இப்படி இருக்குது, இப்படி ஷேப்பில் இருக்குது, பேக்கில் வந்து மலை இருக்குது, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து அப்படியே குளம் மாதிரி இருக்குது, அதில் ஃபிஷ் நிறைய. என்னோடய மைண்டில் என்ன பாஸ்டர் சொன்னது நம்ம ஃபிஷ் டேங்க்கு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிஷ் டேங்கே தேடுறேன். ஆனால் அங்கே ஃபிஷ் டேங்கு இல்லை, ஃபிஷ் இருக்குது. பாஸ்டர் வந்து அது இங்கிலீஷில் குளத்துக்கு இங்கிலீஷில் வேர்டு எனக்கு பாஸ்டர் சொன்ன பாண்ட்டுன்னு சொன்னாங்க, பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த குளத்துக்கு இங்கிலீஷ் வேர்டு மறந்தனால அது என்ன பாஸ்டர் அங்கே குளம் தான் பாஸ்டர் இருக்குது நீங்கள் அப்படின்னா, நான் இங்கிலீஷில் அதுதான் சொன்னேன் அப்படின்னாங்க. சரி, எனக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டு மறந்ததும் நல்லதுக்குன்னு கற்றுருக்காண்டி சொன்னேன், ஏன்னா நான் பார்க்குறதான் பாஸ்டர் பார்க்குறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த வேர்டு. அந்த கிங் சாலமன் அவங்க வந்தாங்க, வந்தோடனே பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க இப்போ வந்துட்டாங்க பாரு அப்படின்னு வந்து எனக்கு அவங்கள பார்த்த உடனே அவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா பாஸ்டர் எப்படி சிரிப்பாங்க அதே மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க, அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன நம்ம பாஸ்டர் மாதிரியே சிரிக்கிறாங்களே இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிரிப்பு நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவங்களே இப்படி ரொம்ப உத்து பார்த்துட்டே இருந்தேன், சிரிச்சிட்டே இருந்தாங்க அப்படி. அப்போ வந்து பாஸ்டர் சொன்னாங்க, நீ கேளு, நீதிமொழிகள் பற்றி கேளுன்னா எனக்கு கேட்க தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியாமல் நான் வந்து நீதிமொழிகள் படித்து நீதிமொழி 31 அதிகாரத்தில் குணசாலிய மாதிரி நான் இருக்கணும், ஸ்ரீய மாதிரி இருக்கணும் அப்படி தான் சொன்னேன். அவங்க அதுக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, சிரிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, ஏனோக்கு வராங்க பாரு அப்படின்னாங்க. பார்த்தா ஏனோக்கு அப்படியே இப்படி நடந்து இப்படி வராங்க. இப்படி நடந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொன்னாங்க, ஏனோக்கோட செருப்பு வாங்கி நான் போட்டிருக்கேன், பாஸ்தோத்திரம் அந்த செருப்பை வாங்கி நீ போடு அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து ஐயோ பாஸ்டர் கேட்ட செருப்பு நம்ம எப்படி கேட்க முடியும், நமக்கு கொடுப்பாங்களா, பாஸ்டர் அளவுக்கு நான் இல்லையே அப்படின்ட்டு நான் வந்து சரி எங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் செருப்பை கொடுத்துருக்கீங்கல்ல, உங்கள் செருப்பு எனக்கும் கொடுங்க அப்படின்னா நான் மைண்டில் நான் நினச்சி வச்ச செருப்புன்னா நம்ம சாதாரண நம்ம போட்டிருக்க மாதிரி செருப்பு இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க கழட்டி கொடுத்தாங்க. அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா போடுறேன், அது என் காலில் வந்து போட முடியலன்னா அந்த கும்பல் மட்டும் இருக்குது. நான் பாஸ்டர்கிட்ட சொல்ல
சொல்லலாமா பாஸ்டர் இது வெறும் இது மட்டும்தான் இருக்குது, இதை போட்டு எப்படி நடந்தீங்க அப்படின்னு கேட்கலாங்க. நீ பார்க்குற செருப்பு வந்து வெறும் இது மட்டும்தான் இருக்கும், பயப்படாதே போடு. அப்போ நான் கண்ட செருப்பே பாஸ்டர் ஒன்று சொல்கிறாங்க, இதுதான் செருப்புன்னு சொல்கிறாங்க. சரி நான் அந்த செருப்பை போட்டு நீ நடந்து வா அப்படின்னாங்க. நான் இப்படியே நடந்து நடந்து மெதுவாக இப்படி பிடிச்சிக்கிட்டேன் இப்படி. ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இல்லைல்ல, அந்த விரல் கலண்டக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனேன். அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு அது கொடுக்கவே மனசு வரல. ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்க தலை வந்து சிங்கத்தோட தலை மாதிரி இருந்துச்சு. ஆமாம் உனக்கு வந்து சிங்கத்தோட தலைன்னு தெரியுது, அது யூதராஜ சிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், நான் வந்து இந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் அந்த சிங்கம் இருக்கிறது இந்த பேட் இப்போ தான் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாஸ்டர்கிட்ட, நான் இன்னும் ரொம்ப நேரம் நான் அப்படி யோசிச்சுட்டே, பேர்ட்ஸ்னே ஃபுல்லாக ஒயிட்டாலாம் இருக்கணும் பார்க்க சொல்கிறாங்களா, ஆனால் அங்கே இருக்குது பேர்ட்ஸ் இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள பாஸ்டர் சொல்கிறாங்க, நீ பார்க்குறது பேர்ட்ஸ்லாம் உனக்கு இப்போ தெரியறது பேர்ட்ஸோட தலை தெரியும், ஆனால் வந்து பட்டர்ஃப்ளையோட இதுதான் தெரியும். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை தான் தெரிஞ்சிச்சு, வாசு சொன்னதே தான் தெரிஞ்சிச்சு. என்னடா ஏசப்பா நமக்கு அவங்களுக்கு சொல்றது நமக்கும் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா பட்டர்ஃப்ளையோட சிறகுகள் அப்படியே அப்படி பறந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய. I want you to test. There is the chamber, as bride's chamber has come. I want to see what happens. You just move slowly, ask the Lord. சரி இப்போ அது உண்மையில் நான் சொல்கிறது பார்க்குறது ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். என்ன பாஸ்டர் இதெல்லாம் சொல்கிறாரு அது உண்மையான்னு தெரில, அதான் ஐ வாண்ட் டு டெஸ்ட். ஜஸ்ட் யூ எஸ் ஆஸ் மெதுவாக போகும்போதே when you nearing you will get an anointing. Right. That side you are nearing it. You just go. What happens to when you go to the bride's chamber, Manavati Narai? It's a secret place. Your next step you are entering in. Yapa, idha padi kekku venum polukka. Yeah, apadi. Yeah, get inside, Sheila. You are not gotten inside. Yeah, you stand behind. Only a pretty girl, no one. Yeah. Go, Lada. Yes. You go forward. You also enter it, Lada. Yeah, God gives you privilege. That's the bride's chamber. What do you see in bride's chamber? This stage is full of angels. I see angels all over. நீங்கள் எதுவும் பார்த்தியா? அதுதான் நான் பார்த்தேன். இங்கே ஏஞ்சல் நிற்கிறாங்கன்னு சொன்னால் யாராவது இப்படி இன்னொருத்தர் சொன்னால் தான் தெரியுது. அதுக்கப்புறம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 கொம்புகள் 7 ஆவிகள் வரும். ரெவலேஷன் 5:6. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள். The spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of fear of the Lord and the spirit of knowledge and the spirit of the Lord. 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகள் தான் நம்மளை பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யுது. 7 ஆவிகள்னு 7 டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்ஸ் கிடையாது. they are coordinated. அதுக்கு அடுத்தது என்னது? 7 கொம்புகள். 7 கொம்பு என்னன்னு சொல்ல போகிறேன். இந்த 7 கொம்புகள் எப்படின்னு சொன்னால், நம்பர் 1, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனீங்கன்னா, போயிட்டு வந்து ஆண்டவரோட தொடர்பு கொண்டீங்கன்னா, பிரபலமான பூலோகத்து மக்கள் உங்களை தேடி வருவார்கள். 2வது கொம்பு, பரலோகத்தை விசிட் பண்ணிங்கன்னா, யூ கேன் கண்ட்ரோல் த நேச்சர். இயற்கையை கட்டுப்படுத்தலாம், வானத்தை கட்டுப்படுத்தலாம், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தலாம், எதனாலும் கட்டுப்படுத்தலாம். நவப்பழ சீசன். நவப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பை வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து முருங்கைக்காய் கொடுத்துருக்காங்க, தேங்காய் கொடுத்துருக்காங்க, எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. சர்ச்சில் உள்ள இல்லை
ஒரு பைய திறக்கிறேன், அதில் நவப்பழம் இருக்கு. பாஸ்டருக்கு யாராவது நவாப்பழம் கொண்டு போவாங்களா? யாரும் நிறுத்த முடியாது. இயற்கையை நம்ம கையில் தான் இருக்கு. இதுதான் ரெண்டாவது கொம்பு. மூணாவது கொம்பு, அது those who are against God's word, criticize, will be put to shame. I don't elaborate because I don't want them to be put to shame. Okay. நான்காவது கொம்பு என்னன்னு சொன்னால், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாம்சன். சாம்சன் சிங்கத்தின் வாயை, ஆட்டின் வாயை கிழிக்கிறது மாதிரி கிழிச்சான். கதவு, அந்த நிலைக்கதவோட ஹெப்ரோன் மலை மேலே ஏறி தீட்டு போனான். தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டான். இதுதான் நாலாவது. ஐந்தாவது கொம்பு, கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ், படைப்பின் அற்புதங்கள். பாஸ்டர் 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, ஒரு கிட்னியாவது வேலை செய்ய வைங்க. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். கர்த்தருக்குள் அன்பார்கள், இது எல்லாம் உங்களுக்கு நடக்கும், பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை. சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமைகள். ஜாஷுவாவுக்கு இருந்தது இந்த கொம்பு, 6வது கொம்பு. சூரியனை நில், சூரியன் நிறுத்தினான். அது வரைக்கும் ஆண்டவருடைய படைப்புகளின் மேல் அதிகாரம், சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி. 7th one, teleportation, transportation. I travel in the night, in the spirit. அதாவது எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு புதிய அனுபவம் வேணும், நியூ டைமென்ஷன். ஆனால் எத்தனை பேர் அதை விரும்புகிறாங்கன்னு தெரியாது. நம்ம 1992, 93 வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக பழகணும். அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்புறம் நான் முழு நேர ஊழியத்தில் இருந்தேன். இது ஒரு 1996 ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ரொம்ப என்னை பொறுத்து வேறு மாதிரி பேசிட்டார். அவர் ஊழியம் செய்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப வேகமாக பேசி ரொம்ப மனம் உடைந்து நான் வீட்டில் இருந்தேன். நான் பொதுவாக 2 மணிக்கு 4 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். அன்றைக்கி 2 மணிக்கு நான் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கரம் என்னுடைய முதுகலை தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் திரும்பும் போது நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. அதாவது இது கனவுலையா அல்லது லிட்ரலா பிசிக்கலா நீங்க பாத்தீங்களா? பிசிக்கலா நான் முழங்கால் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க. என் பக்கத்தில் ஒரு ராக்கிங் சேர் இருக்குது. நான் உங்களை ஆனால் தயவுசெய்து உட்காருங்கன்றேன். நீங்கள் அதை அப்படியே உட்காந்து, எப்படி நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. யாரோ திட்டாங்களா, இப்படிலாம் சொல்லிட்டாங்களா, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுறியா அப்படின்னு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது அப்படின்னு இன்னும் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறாரு, எவ்வளோ தேசங்களை வைத்திருக்கிறாரு, அதெல்லாம் நீ ஏன் பார்க்கக்கூடாது, இப்படியே வருத்தப்படுற அப்படின்ட்டு அப்படியே ஒரு 5-6 minutes நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்கள் அப்படி முழங்கால் போட்டு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் ஆனால் கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு தண்ணியாவது காஃபியாவது கொண்டாடுறேன்னு போனேன். திருப்பி வந்தால் நீங்கள் இல்லை. நீங்கள் இல்லைன்னு உடனே நான் தேடினேன். என் மனைவி எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம், நான் அவரை உன்னை சந்திக்கணும்னு அனுப்புனேன், அவருடைய பணி முடிஞ்சிருச்சு, அவர் வந்த வேலையை செஞ்சுட்டாருப்பா, வேற வேலையை போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் தெளிவாக பேசினாரு. அந்த இடத்துல ஆண்டோடைய ஒரு முழு சமூகத்தினால் ஓடாட முடிஞ்சது. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த 7 கொம்புகள், 7 கண்கள், 7 ஆவிகள், 7 ஏசாயாவில் வர 7 ஆவிகள், இது உங்களுக்கு கொடுக்கப்படுவதா? கர்த்தர் இறங்கி அந்த கதவை, பிரைட் சேம்பரை அனுப்பி வைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919345100944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.